உடனடியாக போலீஸ் கைது செய்திருக்கு. ராணிப்பேட்டையில உமேஸ்வரர் அவங்க ஒரு பெண்ணை வந்து ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிட்டு இருக்காரு. அவங்க சேனலா வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. டிஜிபி ஆபீஸ்லயும் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. எம்எல்ஏ சரவணன், ஸ்ரீவேகன் எம்எல்ஏ சரவணன் அவர்கள் வந்து ஒரு பெண் அவங்களோட கட்சியோட பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரமாக்கிங்க, அவரை மிரட்டினாதான் அவங்களே வந்து குற்றச்சாட்டு 3 தடவை ப்ராசிக்யூட் கொடுத்துட்டாங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. எப்படி பார்க்கணும்? இல்ல, எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பெண்களை பாலியல் ரீதியாக பேசுவது, பாலியல் வன்புணர்வு குற்றங்களுக்கு புகார்களுக்கு உள்ளாவது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் யாரும் மாறுபட முடியாது. எடுக்கணும்னு சொல்றோம். நாங்க எடுக்கணும்னு அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நீங்க இன்னைக்கு தான் கேக்குறீங்க. ஸ்ரீவைகுண்ட விஷயம் என்னைக்கு வெளியே வந்ததோ அன்னையில இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க கேட்கறது தான் லேட்டு. சார், அது மட்டும் இல்லாம கடந்த கால அரசியல் வரலாற்றை பார்க்கும் பொழுது ஒரு நாகரிகமான முறையை பார்க்க முடியாது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனா இப்ப பொது வெளிகள்ல, பொது மேடைகள்லயே ஆளுங்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் எதிர்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் தரம் தாழ்ந்த கருத்துக்கள், அதே போல சொல்லத்தக்க முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பார்க்கிறோம். இளைய தலைமுறை இப்ப நிறைய பேர் அரசியல் நோக்கி வராங்க. இது வந்து ஒரு மாற்று சிந்தனையை உருவாக்காதா? அதாவது அரசியல்னா இது இப்படிதான் இருக்குமோ, இந்த பிரேமிங் இப்படிதான் இருக்குமோ, இந்த கட்டமைப்பு இப்படிதான் இருக்குமோன்னு அவங்க தவறான ஒரு வழிநடத்தலுக்கு தள்ளப்பட மாட்டாங்களா? இல்ல, ஆரம்பத்தில் சொன்னேன், ஒவ்வொரு கட்சியும் அவரவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இத்தகைய போக்குகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் அவரவர்கள் முன் வர வேண்டும். பொதுவெளியில் அறிவுரை சொல்றது என்பது வேறு. நம்ம கட்சியிலேருந்து இப்படி யாரும் பேசக்கூடாதுன்னா எங்க கட்சியில நாங்க இடதுசாரி கட்சியில சொல்ற மாதிரி அந்தந்த கட்சியிலையும் சொல்ல வரணும். சமூக வலைதளத்திலேயோ அது பொதுவெளியிலேயோ எப்படி அது வந்து வெளிப்படுத்தப்பட்டாலும் கண்டிக்கத்தக்கது. அது வந்து கட்டாயம் அதை வந்து சரி பண்ணணுன்றதுதான். தொடர்ச்சியா தமிழக அரசுடைய நிலைப்பாடுகள் வந்து அமைச்சர் ஜெயலலிதா நிலைப்பாடு எடுத்த கைது எல்லாமே ஒரு ஐநாடு கட்டமைத்தார்கள் எல்லாமே வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்றாங்க. இப்ப சிபிகே கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இது எப்படி பாருங்க? இந்த குற்றச்சாட்டுக்கு உடனடியா கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருந்தது அப்படின்றதுதான் இல்ல, இது வந்து வன்மையான கண்டிக்கத்தக்கதுன்னு எல்லாமே சொல்லிட்டோம். அநேகமாக நாடே கண்டிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையில ஒரு முறையான புகார் என்பது வந்திருக்கு. புகாரின் மீது அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சட்டப்படி அதை அவர் எதிர்கொள்ளட்டும். பட் அதே நேரத்தில் நாளைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இந்த அரசாங்கத்துடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் என்கிற முறையில் நாளைக்கு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவருடைய பங்களிப்பு என்பது, அதனுடைய பங்கேற்பு என்பது ரொம்ப அவசியமானது. அதை கவனத்தில் கொண்டு அரசு செயல்படணும். இல்ல, புகார்கள் என்னன்னு பார்க்கணும். புகாரின் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் என்பது ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கை சார். அதன் மீது அவர் சட்டப்படி எதிர்கொள்வதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது வந்து சட்டப்படி அவர் எதிர்கொள்வார். இல்ல, நான் தான் சொன்னேன், எதிர்கட்சிகள்லாம் முடைக்கிற முடியாது. அவங்க என்ன ஒருத்தரா இருக்காரு, எங்கள்கிட்ட 2 பேருன்னா அது பிரச்சனை. அவரை ஒருத்தர் கைது பண்ண. நான் தான் சொன்னேன், எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் சட்டப்பேரவையில் அவருடைய பிரசன்ஸ் என்பது ரொம்ப முக்கியமானது. நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்குகிற நிலையில் அதை கவனத்தில் கொண்டு அரசு செயல்பட வேண்டும். எதிர்கட்சி பார்க்க முடியுது. இது எப்படி நினைக்கிறீங்க? ஜனநாயக உரிமை வந்து போராட்டம் பண்றது, அதை எப்படி தடுக்கணும்? போராட்டங்களுக்கான உரிமைகளை காவல்துறை வழங்கியதில்லை. அது போராடி பெறப்பட்ட சட்ட உரிமை. காவல்துறை சர்வன்ட் டு த பீப்புள். அவர் சட்ட ஒழுங்கை காக்கிற வேலையா காவல்துறை. எல்லாவற்றுக்கும் மேல் மக்கள். சட்ட அனுமதிக்கிறது போராடுவதற்காக. போராட்டங்களில் தான், அதுல உழைக்க மக்களின் போராட்டங்களில் தான் ஜனநாயகம் வளர்கிறது. ஒடுக்க நினைக்கிற, அடக்க நினைக்கிற எந்த அரசும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. இதற்கு புதிய அரசும் பாடங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனவே உழைக்க மக்கள் போராட்டங்கள், மாணவர் இளைஞர் போராட்டங்களை முடக்க நினைக்கக்கூடாது, ஒடுக்க நினைக்கக்கூடாது.
உரிய இடங்களை வழங்கி அதை ஊக்குவிக்க வேண்டும். அதுதான் ஜனநாயக அரசு. ஓகேவா? ரைட் சார். ஓகே, தேங்க்யூ.